அப்ப எப்படி நம்ம இடம் பிடிக்கிறது? அப்படின்னு யோசிக்கும்போது, படிச்சா தான் இடம் பிடிக்க முடியுன்றத நான் வந்து யோசிச்சேன். எனக்கு அப்பலாம் வந்து படிப்ப பத்தி சுத்தமா தெரியாது. படிப்பே அப்ப எப்படி இந்த படிக்கிற பசங்கள நான் மிஞ்சுறது அப்படின்னு யோசிக்கும்போது, நேரம் தான். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் படிக்கிறான் அப்படின்னா, அவன் 3 மணி நேரம் படிக்கிறான். நம்ம 6 மணி நேரம் படிச்சோம்னா, அந்த இடத்த போய் நம்ம அடைஞ்சிடலாம். கொஞ்ச நாள் நம்ம தத்தி தெரியுமா இது படிச்சோம்னா கூட, அப்புறம் அப்புறம் நம்ம கற்றல அதிகப்படுத்தி நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரு விளக்குல போஸ்ட் மரத்துடைய லைட்டு. இது மாரி லைட்ல தெரு விளக்குல எங்க ஆயா இருப்பாங்க. அவங்க வீட்ல. அந்த தெரு விளக்கு வெளிச்சத்துல நைட்டு 10 மணி வரைக்கும் படிப்பேன். படிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 11, 12 வரைக்கும் படிப்பேன். படிச்சுட்டு மறுபடியும் தூங்கிடுவேன். தூங்கிட்டு என்ன பண்ணுவேன், 12, 1, 2, 3 மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் மறுபடியும் எழுந்துக்குவேன். 4 இந்த மணிலேருந்து 6 மணி வரைக்கும் படிப்பேன். இந்த சிக்கல்கள் அதுல பழசா இருக்கும்ல. ரொம்ப சிக்கல். படிக்கவே கூடாது. அது மாரி நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டுருக்கீங்களா? அத பத்தி சொல்லுங்க. ஆ என்ன நிலைமை? படிக்கிறதே நிறுத்திடலாம். அது மாரி சிக்கல்கள் ஏதாச்சும் நான் உங்களுக்கு படிக்கிறது ஏற்பட்டது? நிறுத்திடலான்னு எப்பயுமே நெனச்சதில்ல. ம். இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. ம். அந்த கஷ்டமான பாடத்த நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில டைம்ல படிப்பேன். காலையில டைம்ல படிக்கும்போது, அது வந்து நம்ம மைண்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ம். அந்த டைம்ல நமக்கு நல்ல ஒரு படிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஏறும். அதனால எந்த ஒரு மனிதனா இருந்தாலும், அவனுக்கு ஒரு உந்து சக்தி இருந்தது அப்டின்னா, அவன் தன்னுடைய ஆற்றலையும், தன்னுடைய திறமையும் வளர்த்துக்கிறான் அப்டின்னா, அவன் கண்டிப்பா வந்து முன்னேற முடியும். இது வந்து இப்ப நான் சொன்ன ஒரு பொண்ணு காரணம்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா, ஸ்போர்ட்ஸ் காரணமா சொல்லலாம். எல்லாமே காரணமா சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு தேவை. ஒருத்தவங்களுக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு உந்து சக்தி ஒரு மனிதனை எந்த இடத்துலயும் தூக்கின்னு போயிட்டு விடும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இந்த தலைமுறைக்கு இது பண்ணா கண்டிப்பா முயற்சி பண்ணலாம்னா நீங்க எத சொல்லுவீங்க? இந்த தலைமுறை வந்து அதிகமா வந்து நம்ம படிப்பா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து நிறைய நேரம் ஒதுக்கணும். நேரத்த வந்து நம்ம வந்து குறைவான நேரத்த படிப்புக்கு நம்மளோட வேல்யூயேஷனான நேரம் வந்து படிப்பு தான். படிப்புக்கு குறைஞ்ச நேரத்த ஒதுக்கிட்டு, மீதி இருக்கிற பொழுதுபோக்கு அதிக நேரத்த ஒதுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை வந்து பொழுதுபோக்கா போயிடும். நம்மளுடைய பொறுப்புக்கு வந்து நிறைய நேரத்த ஒதுக்கி, பொழுதுபோக்கு குறைஞ்ச நேரத்த நம்ம ஒதுக்கணும். நேர மேலாண்மை தான் வந்து நான் ரொம்ப முக்கியமா நான் கருதுறேன். ஒரு மனிதன் நேரத்த மட்டும் கரெக்ட்டா கையாண்டான்னா, அவனுடைய முயற்சிய அதிகப்படுத்தின்னு போனான்னா, நிச்சயமாக வெற்றி வந்து அவனுக்கு வந்து உண்டு. சரிங்க, நான் சரிங்க. வந்து நெறைய நாட்கள்ல என்னுடைய திருவிழா, ஊர் திருவிழா, நெறைய வந்து டெத்து, எந்த கல்யாண நிகழ்ச்சி, இதெல்லாம் நெறைய நான் வந்து இழந்திருக்கிறேன். குறிப்பா என்னுடைய நண்பன் ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான். அவனுடைய இதுக்கு நான் வந்து போக முடியல. என்னுடைய பட்டமளிப்பு விழா, கல்லூரி பருவத்திலே நடந்த பட்டமளிப்பு விழா. போட்டித் தேர்வுக்கு கடுமையா படிக்கும்போது, பட்டமளிப்பு விழாவையே போறதையே நான் வந்து புறக்கணிச்சேன். அப்புறமேட்டுக்கு வேற வேற கோச்சிங் சென்டர் போயிட்டு நான் படிக்கிறதையே வந்து நான் வந்து தவிர்த்தேன். ஏன்னா, இங்கேருந்து செங்கல்பட்டு போணும் கோச்சிங் சென்டருக்கு. ம். போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கு ரெடியா கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வந்து டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அங்க எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு ஒரு செட்டப் மைண்டுக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீணா கழியும். அப்ப காலையில இருந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்மளே வந்து ஒரு நோட் போட்டு அழகா படிச்சு 1, 2 நம்மளுக்கு டவுட் ஏற்படும்போது குழுக்களா நண்பர்கள சேர்த்துக்கொண்டு அழகா நம்ம படிச்சு அத கிளியர் பண்ணிக்கலாம். ந எந்தவித இதுக்கும் போகலையாயா நீங்க? எந்தவித போட்டி கோச்சிங் கிளாஸ்க்கும் நான் வந்து போ போகல. நீங்களே படிச்சு நானே நீங்களே படிச்சு நானே முன்னேறினேன். நான் கோச்சிங் கிளாஸ் போயிருந்தா கூட நான் அவ்வளோ மார்க் எடுத்திருக்க மாட்டேன். சரிங்க, சரிங்க ஐயா.